السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலாவுடைய மிக பெரும் கிருபையினால் புனிதமிக்க ஆஷூராவுடைய இரவை நாம் அடைய இருக்கிறோம். ஏராளமான நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா வெற்றியை கொடுத்த நாள், அவர்களுடைய சோதனைகளை நீக்கிய நாள், அவர்களுடைய நோய்களை நீக்கிய நாள், அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை போக்கிய நாள். உலகத்தில் ஏராளமான நல்ல நிகழ்வுகளும் இந்த ஆஷுராவுடைய நாளில் நிகழ்ந்திருக்கிறது. ஒரு சில அறிவிப்புகளிலே வானம் பூமி படைக்கப்பட்டது, சூரியன் சந்திரன் படைக்கப்பட்டது, சொர்க்க நரகம் படைக்கப்பட்டது. இவை அத்தனையும் இந்த ஆஷுராவுடைய நாளிலே நிகழ்ந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதனால் அல்லாஹுடைய ஒரு அற்புதமான அருள் நிறைந்த ஒரு நாளாக நாம் எதிர்நோக்கக்கூடிய இந்த முஹர்ரம் 10வது நாளான ஆஷுராவுடைய நாள் இருக்கிறது. எனவே நாம் இந்த நாட்களில், சிறப்பான நாட்களில், அல்லாஹுவால் சிறப்புப்படுத்தப்பட்ட நாட்களில், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்கள் நல்லோர்களால் சிறப்பானது என்று அறிவுறுத்தப்பட்ட நாட்களில் நாம் அதையும் சிறப்புப்படுத்த வேண்டும். நாம் நல்ல அமல்களால் அந்த நாட்களை அலங்கரிக்க வேண்டும். குறிப்பாக நாம் நோன்பு நோற்பது என்பது ஆஷுராவுடைய நாளின் ஒரு பிரதானமான அமலாக இருக்கிறது. நாம் அறிந்ததை போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பிறகு யகூதிகள் நோன்பு வைத்ததை பார்த்து இது என்ன நோன்புன்னு கேட்டாங்க. அப்போ யகூதிகள் சொன்னார்கள், நாங்கள் எங்களுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனை வெற்றி கொண்ட இந்த நாள், ஃபிரௌன் கடலில் மூழ்கடிக்கப்பட்டு பனி இஸ்ராயில்களாகிய எங்கள் கூட்டத்தினரும் மூசா அவர்களும் எங்களுடைய மூசா நபி அவர்களும் கடலை கடந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு இறைவன் ஏற்படுத்திய நாள். எனவே நாங்கள் இந்த நாளை இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் நோன்பு வைக்கிறோம்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஹனு அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட எங்களுடைய தோழர் எனது சகோதரர் மூசா நபி அவர்களுக்கு நாங்கள் தான் அவர்களுடைய எல்லா வகையிலும் கொண்டாடுவதற்கும் அவர்களுக்கு நெருக்கமாக இருப்பதற்கும் தகுதியுள்ளவர்கள் என்று அந்த வருடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோன்பு வைத்தார்கள். அடுத்த வருடம் நான் இருந்தால் யகூதிகளுக்கு மாற்றமாக ஒரு நாள் முன் அல்லது ஒரு நாள் பின்னால் நான் நோன்பு வைப்பேன் என்பதாக நபி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த உம்மத்திற்கு வழிகாட்டுதல் என்பது ஒரு நாள் முன்னால் அல்லது ஒரு நாள் பின்னால் நாம் சேர்த்து 9, 10 அல்லது 10, 11 நாம் இந்த ஆஷுராவுடைய நோன்பை வைக்க வேண்டும். இன்னும் நம்முடைய பிள்ளைகளையும் இந்த ஆஷுராவுடைய நோன்பை வைப்பதற்கு நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். ரபீ ஒரு சஹாபிய பெண்மணி அவர்கள் சொல்கிறார்கள், ரபீ பின்து முஅவ்வித் ரதியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷுராவுடைய நாளில் எங்களுக்கு ஒரு நபரை அனுப்பி மதீனாவினுடைய வீதிகளில் சொல்ல சொன்னார்கள், யாரெல்லாம் நோன்பாளியாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நோன்பாளியாக இருக்கட்டும். யாரெல்லாம் மன் அஸ்பஹ முஃப்திரன் ஃபல் யுத்திம்ம பக்கியத்த யௌமிஹி அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாம், யார் நோன்பில்லை சாப்பிட்டு மற்ற நாட்களை போல் வளமையான நாட்களாக அதை துவங்கி இருக்கிறாங்களோ அந்த நாளை அப்படியே வச்சுக்கட்டும். நோன்பாளியாக யாரும் இருந்தால் அதை நோன்பாகவே அந்த நாளை நிறைவு செய்யுங்கள், மறுநாளும் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். காலத் ஃபகுன்னா நசூமுஹு பஅத் வ நுஸவ்விமுஹு சிபியானனா, மறுநாளும் சேர்த்து நாங்கள் நோன்பு வைப்பதற்கான ஏற்பாடுகளை திட்டங்களை செய்தோம். எங்கள் பிள்ளைகளையும் அன்றைய நாளில் நோன்பு வைக்கும்படி நாங்கள் ஏவினோம், அவர்களையும் நோன்பு வைக்க செய்தோம். அடுத்து சொல்கிறார்கள், மாவுகளிலே, குலைத்த மாவுகளில் சில விளையாட்டு பொருட்களை நாங்கள் செய்து வைத்திருப்போம். ஃபைதா பகா அஹதுஹும் அலத் துஆமி அத்தைனாஹு ஸாக ஹத்தா யகூன இன்தல் இஃப்தார், அவர்கள் நோன்பு பிடிச்சிட்டு காலையிலிருந்து அப்படி மெதுவாக தூங்குவாங்க, எழுந்திருப்பார்கள். கொஞ்சம் நேரம் ஆன பிறகு பசி எடுக்கிற மாதிரி இருந்து அவர்கள் அழுறாங்கன்னு சொன்னா
இந்த மாவில் குலைத்த பொம்மைகளை எடுத்து அவர்கள் கையில் கொடுத்து விளையாட வைப்போம். அப்படியே இஃப்தார் வரைக்கும் அவர்கள் இருந்து விடுவார்கள். குழந்தைகள் மாவு குலைத்த மாவில் இருக்கக்கூடிய விளையாட்டு பொருளை விளையாடக்கூடிய அளவிற்கு என்று சொன்னால் எவ்வளோ சின்ன பிள்ளையா இருந்திருக்கணும்? 5 வயது, 6 வயது, 7 வயது இருக்கலாம். அந்த வயதிலிருந்தே பிள்ளைகளை ஆஷுராவுடைய நோன்பை பிடிக்கும்படி பழக்கினார்கள். அப்போ மார்க்கம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் நம் பிள்ளைகளுக்கு நாம் வலியுறுத்த வேண்டும். இன்னைக்கு பாருங்க, அந்த டிஃபரெண்ட் இல்லாமலே போய்விட்டது. ஒரு பெருநாளுடைய நாளை கூட நம்முடைய பிள்ளைகள் ஒரு 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 மார்க்கத்தினுடைய ஒரு அற்புதமான ஒரு பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம் என்ற உணர்வில்லை. இன்னைக்கு நாம் பலதரப்பட்ட சமுதாயத்தவர்களோடு கலந்து வாழ்றதுனால மற்ற சமுதாயத்தினுடைய விஷயங்களை கூட பெரிதாக நினைக்கக்கூடிய, தீபாவளினா பட்டாசு எடுத்து வெடிக்கிறான், பொங்கல்னா பக்கத்து வீட்டுல இருந்து பொங்கல் வருதான்னு பார்க்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தினுடைய அந்த பண்டிகையை, இஸ்லாத்தினுடைய கொண்டாட்டத்தை, இஸ்லாத்தினுடைய சிறப்பான நாட்கள் என்னும் பொழுது, நாளைக்கு எக்ஸாம் இருக்குதே, முடிஞ்சவொடனே எக்ஸாமுக்கு படிக்கணும், அன்றைய நாள் காலையில் ஏதோ ஒரு தொழுகை தொழுதுவிட்டு அன்றைய கடமையை நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பல பிள்ளைகளை கண்கூடாக நாம் பார்த்திருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய அந்த உணர்வு, மார்க்கம், அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய, காட்டி தந்திருக்கக்கூடிய, சிறப்பு படுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் அதன் நேரங்களும் சிறப்பானது. அதை நம் பிள்ளைகளுக்கு நாம் உணர்த்த வேண்டும். என்னைக்கு போல என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, ரமலானுடைய நோன்பே நாங்க பாதி தான் வைக்கிறோம், லீவு நேரத்தில் தான் வைக்கிறோம், இந்த நோன்புலாம் என்ன என்று நாம் லேசாக நின்று விடக்கூடாது. இது போன்ற விஷயத்தில் நாம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக ஆர்வமூட்டி அதை அவசியம் என்ற அளவிற்கு நாம் நம் பிள்ளைகளுக்கு தருகிறோமோ அந்த அளவுக்கு அவர்கள் வளர வளர மார்க்கத்தினுடைய பிடிப்போடு அவர்கள் வளர்வார்கள். எனவே இந்த ஆஷுரா நாளில் எங்கெங்கே என்னென்ன நல்லாமல்கள் நடக்கிறதோ, என்னென்னவெல்லாம் நமக்கு இமாம்களால், நல்லோர்களால் வழிகாட்டப்பட்டு இருக்கிறதோ, அதை அத்தனையும் நாம் தவறாமல் செய்ய வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு அதை அதிமுக்கியமானதாக உணர்த்த வேண்டும். மற்ற ஸ்கூலினுடைய படிப்பினுடைய இன்ன பிற எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அதில் சில முன்பின்கள் குறைவுகள் ஏற்பட்டாலும் கூட அவர்கள் ஆஷுராவுடைய அந்த எல்லா விதமான சிறப்பான சபைகளில் கலந்து கொள்ளவும், குர்ஆனை ஓதவும், நற்காரியங்கள் ஈடுபடவும் நாம் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதை நாம் இதில் தெரிந்து கொள்கிறோம். அடுத்து ஆஷுராவில் நாம் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான காரியம், நம் குடும்பத்தார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தாராளமாக செலவு செய்வது, உறவுகளுக்கு தாராளமாக செலவு செய்வது, குடும்பத்தாருக்கு நாம் செலவு செய்வது, இதுவெல்லாம் ஆஷுராவுடைய நாளில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். ஒரு அறிவிப்பிலே இப்ராஹிம் இப்னு முன்தஷிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் முஹம்மது பின் முன்தஷிர் சொல்கிறார்கள், என் தந்தை சொல்வார்கள், மன் வஸ்ஸா அலா இயாலிஹி யௌம ஆஷூரா வஸ்ஸா அல்லாஹு அலைஹி சாயிரி சனதிஹி. ஆஷுராவுடைய நாளன்று யார் தன் குடும்பத்தாருக்கு விசாலமாக செலவு செய்கிறார்களோ, உணவை வாங்கி தருகிறார்கள், உடுத்த துணி வாங்கி தருகிறார்கள், பிரியமான பொருள் வாங்கி தருகிறார்கள், வீட்டிற்கு தேவையான, குடும்பத்திற்கு தேவையான பொருட்களில் செலவு செய்கிறார்கள், பெற்றோர்களுக்கு அவர்கள் செலவு செய்கிறார்கள், நண்பர்களுக்கு செலவு செய்கிறார்கள், நல்லோர்கள், ஆலிம்கள், குழந்தைகளுக்கு அவர்கள் செலவு செய்கிறார்கள். இப்படி தன் குடும்பத்திற்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் விசாலமாக செலவு செய்வது. யார் தன் குடும்பத்திற்கு இந்த நாளில் விசாலமாக செலவு செய்கிறார்களோ அல்லாஹ் அந்த வருடம் முழுக்க அவரது அந்த வருமானத்திலே பரக்கத் செய்கிறான் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, இப்ராஹிம் இப்னு முன்தஷிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஜர்ரபனாஹு மின் 60 சனத்தன் ஃபவஜத்னாஹு ஹக்கா. இதை நாங்கள் வாழ்க்கையில் 60 வருடங்கள் தொடர்ந்து செய்து பார்த்தோம், அதை அப்படியே உண்மையாக பெற்றுக்கொண்டோம். அந்த 60 வருடங்கள் நாங்கள் ஆஷுராவில் செலவு செய்ததன் காரணத்தினால் நீங்கள் வாழ்நாள் முழுக்க, அந்த வருடம் முழுக்க அல்லாஹ் விசாலத்தை கொடுத்தான். அதே போல் சுஃபியான் பின் உயைனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஜர்ரப்னாஹு முந்து 50 அவ் 60 சனத்தன் ஃபவஜத்னா. நாங்களும் 50-60 வருடங்களாக இதை நாங்கள் வாழ்க்கையில் அனுபவித்தோம், அதை போல் அல்லாஹ் நடத்தி காட்டினான். ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், ஹதீஸ்களில் இருக்கிறதா இல்லையா, நபி அவர்கள் சொன்னார்களா சொல்லவில்லையா, இதை பெருமானார் சொன்னார்களோ சொல்லவில்லையோ, நாம் சொன்னது இப்ராஹிம் முன்தஷிர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சீதேவி, ஒரு தோழர் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் பகிர்கிறோம். சுஃபியான் பின் உயைனா ரலியல்லாஹு என்ற மிகப்பெரிய தாவியிலே வரக்கூடியவர்கள், அவர்களுடைய வார்த்தையை நாம் பகிர்கிறோம். இவர்கள் எல்லாம் சாதாரண நபர்கள் அல்ல.
எந்த ஒரு காரியத்தையும் நல்லோர்கள் நாவிலிருந்து வரும் பொழுது அதை நாம் செய்வதனால் மிகப்பெரிய பரக்கத்தை நாம் அடைகிறோம். ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் சிட்ஃபண்ட்ல போய் காசுகளை போடுறாங்க. இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ கிடைக்குமா, இவ்வளோ கொடுத்தா உங்களுக்கு சீட்டு போட்டா உங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும். யாரோ ஒருவருடைய பேச்சை கேட்டு நம்பி பல லட்சங்களை இழந்தவர்களை நாம் பார்க்கிறோம் பேட்டிகள்ல. வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்து விட்டார். எவரோ ஒருவர் சொன்னதை நம்பி இன்னைக்கு முஸ்லிம்கள் அல்லது மற்றவர்கள் அந்த காசு பணங்களை கொண்டு போய் கொடுக்கிறார்கள், ஏமாந்து எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார்கள். இந்த உலகத்தில் யாரோ எவரோ சொல்லக்கூடிய பேச்சுகளை கேட்டு கேட்டு ஏமாந்து காசு பணத்தை செல்வத்தை எல்லாம் இழந்து கவலை வருத்தத்தில் தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை நாம் பார்க்கிறோம். இதுவெல்லாம் யார் சொன்ன விஷயம்? அல்லாவுக்கு நெருக்கமான நேசர்கள் சொன்ன விஷயம். யா அல்லாஹ், உன் நேசர்கள் சொன்னதனால் நான் பின்பற்றினேன் என்று அல்லாஹ் முன்னாடி சொல்லும் போது அல்லாஹ் தரமாட்டேன்னு சொல்ல போறானா? அல்லாவின் மீது ஈமானோடு யக்கீனோடு, ரப்பே இன்றைய நாளில் நான் என் குடும்பத்திற்கு செலவு செய்கிறேன் யா அல்லாஹ், இன்றைய நாளில் நான் நல்லோர்கள் சொன்ன அந்த விஷயத்தை செய்கிறேன் ரப்பே, இதற்கான கூலியை தருவாயாக என்று ஒரு மனிதன் ஈமானோடும் யக்கீனோடும் ஒரு முஃமின் செய்யும் பொழுது அல்லாஹ் தரமாட்டேன் என்று எப்படி சொல்லுவான்? அல்லாஹ் ரஹ்மானாக ரஹீமாக நாம் கேட்கிறதை தரக்கூடியவனாக இருக்கிறான். ஆனா இந்த அப்தி பி என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். என் அடியான் எப்படி நினைக்கிறானோ நான் அப்படி ஆயிரேன் அல்லாஹ் சொல்றான். ரப்பே, நான் இந்த நாளில் செலவு செய்கிறேன், எனக்கு விசாலத்தை வருஷமெல்லாம் கொடுன்னு கேட்டா அல்லாஹ் தரமாட்டானா? ஆக நன்னாட்களில் நல்லோர்கள் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் அல்லாஹ்வின் மீது யக்கீன் வைத்து ஈமான் வைத்து நாம் அதை அமல் செய்யும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அதற்கான பலனை தருகிறான். எனவே நாம் அன்றைய நாளில் விசாலமாக நாம் செலவு செய்ய வேண்டும். அடுத்த அன்றைய நாளிலே குளிப்பது என்பது மிக சிறந்ததாக இருக்கிறது. தஃப்சீர் ரூஹுல் பயானிலே வரக்கூடிய ஒரு அறிவிப்பின்படி அன்றைய நாளில் அல்லாஹு தஆலா எல்லா தண்ணீரிலேயும் ஜம்சம் நீரை கலக்கிறான். அதனால் அன்றைய நாள் குளிப்பதன் காரணத்தினால் நம்முடைய உடலின் நோய் நிவாரணங்களை அல்லாஹ் தருகிறான். எனவே ஒரு மனிதன், ஒரு முஃமின் ஆஷுராவுடைய நாளிலே குளிக்கும் பொழுது, யா அல்லாஹ், இப்பொழுது நான் குளிக்கிறேன், இதன் காரணத்தினால் எனக்கு நோய் நிவாரணத்தை தருவாயாக என்ற ஈமானோடு குளித்தால் அவன் எப்பொழுது குளித்தாலும் அல்லாஹ் தருவான். குறிப்பாக ஆஷுராவுடைய நாளில் குளித்தாலும் அல்லாஹ் நோய் நிவாரணத்தை தர இருக்கிறான். அடுத்து அன்றைய நாளில் சுர்மா இடுவது, ஆலிம்களை நாம் சென்று சந்திப்பது, எத்தீமுடைய தலையை நாம் தடவுவது, அன்பாக ஆறுதலாக வார்த்தைகள் சொல்வது, அவர்களுடைய மனதை குளிர்விப்பது, அது மிக உயர்ந்த எல்லா காலத்திலும் மிக சிறப்பான ஒரு அமலாக இருக்கிறது. ஒரு அறிவிப்பிலே வருகிறது, மன் மஸஹ ரஅஸ் அலா ரஅஸில் யதீம், எந்த ஒரு மனிதர் யதீமான தந்தையற்ற ஆதரவற்ற ஒரு யதீமுடைய தலையை தடவுகிறாரோ, கதபலஹு அல்லது குத்திபலஹு பிகுல்லி ஷஅரத்தின் மர்ரத் அலைஹி ஹஸனா, எத்தனை முடிகள் அவன் அந்த மூமினுடைய அந்த நபருடைய கைகளில் படுகிறதோ, அவர் வருட எத்தனை முடிகள் படுகிறதோ அத்தனை முடிகள் அளவிற்கு அவருக்கு நன்மை எழுதப்படுகிறது. அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான், நன்மைகளை தருகிறான். ஒரு பெரியார், ஒரு இமாம் அவர்கள் அற்புதமாக ஒரு கவிதை சொல்வார்கள், அலைக்கும் யௌம ஆஷூரா கௌமி பி அன் தஅது பி அஷ்ரின் மினல் ஹிசால், என் கூட்டத்தினரே, ஆஷுராவுடைய நாளில் 10 குணங்களை 10 செயல்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பிசௌமின், நோன்பு நிற்பது, வஸ்ஸலாத், நஃபிலான தொழுகைகள் தொழுவது, வமஸ்ஹு ஐதின் அலா ரஅஸில் யதீமி வல் இக்திசால், யதீமுடைய தலையை நீங்கள் தடவிடுவதும் குளிப்பதையும் நீங்கள் அன்றைய நாளில் கடைப்பிடிங்கள். வஸ்ஸுல்ஹின், எல்லோரோடும் எந்த விதமான சண்டை சச்சரவில்லாமல் எல்லோரோடும் நல்லபடியாக நடந்து கொள்வது, குடும்பத்தாரை உறவுகளோடு சுமூகமான ஒரு நல்ல ஒரு நட்பில் இருக்கக்கூடிய அந்த நிலையில் எல்லாரையும் ஆதரித்து அன்றைய நாளில் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். வல் இயாதத்து லில் இஅலால், நோயாளிகளை நலம் விசாரியுங்கள். வ தௌஸீஇ தஆமி அலல் இயால், உங்கள் குடும்பத்தாருக்கு அன்றைய நாளில் விசாலமாக நீங்கள் செலவு செய்யுங்கள். வ தாமினுஹ ஜியாரத்து ஆலிமீக்கும், உங்களுடைய ஆலிம்களை அன்றைய நாளில் சந்தியுங்கள். வ தாஸிஹா அத்துஆஉ மஅ இக்திஹால், அல்லாஹ்விடத்தில் அதிகம் துஆ செய்யுங்கள், கண்களில் சுர்மாவோடு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். பொதுவாக வெள்ளிக்கிழமையில்
நல்ல நாட்களில், திருமண நேரங்களில், சிறந்த மஜ்லிஸ்களுக்கு செல்லும் பொழுது கண்களில் சுர்மா இடக்கூடிய ஒரு சுன்னத். ஒவ்வொரு நாள் இரவு படுக்கும் பொழுதும் இஸ்மத் என்ற சுர்மாவை யார் தன்னுடைய கண்களில் அறிந்து கொள்கிறாரோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா கண்ணோய்களை விட்டு பாதுகாக்கிறான் என்ற அறிவிப்பை நாம் பார்த்திருக்கிறோம். எனவே இந்த 10 விஷயங்களை நாம் ஆஷுராவுடைய நாளில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையோடு, அல்லாஹ் நமக்கு நன்மைகளை தருவான் என்ற இஹ்திசாபோடு, யகீனோடு, உறுதியோடு நாம் செய்யும் பொழுது அல்லாஹு தாலா நமக்கு எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் வழங்குகிறான். ஆஷூரா என்று சொல்லப்படக்கூடிய முஹர்ரம் 10வது நாளில் 10 அமல்களை நாம் செய்ய வேண்டும். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ்விடமிருந்து அருள் பெற்ற அந்த நாளில் அதிகம் அதிகம் நம் கோரிக்கைகளை, நாட்டங்களை, தேட்டங்களை நிறைவேறுவதற்காக வேண்டி கெஞ்சி மன்றாட வேண்டும். எல்லாம் அல்லாஹ் இந்த புனிதமிக்க நாளின் பொருட்டால் நம்முடைய வாழ்நாள் முழுக்க நோய் நொடியற்ற வாழ்வை, விசாலமான ரிசுக்கை, காமிலான ஈமானை, நிரப்பமான செல்வத்தை, நிறைந்த மனமகிழ்ச்சியை, குடும்பத்தார்கள் உறவுகளுக்கு மத்தியிலே அன்பை, பண்பை, பகைமையற்ற, மனக்கசப்பற்ற, சண்டை சச்சரவுகளற்ற சிறந்த வாழ்க்கை அல்லாஹ் தந்தல்வானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.